ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் சாவாமம் உள்ளவர், ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய புதோட ஆராதனை வராதவர்களுக்கு நான் இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். ஆமென். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். பக்கத்தில் பார்த்து கரங்கள் கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணி சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிரிச்சிட்டே சொல்லாமே. ஹாப்பி நியூ இயர் வாய்க்குள்ளேயே இருக்கட்டும். இல்லை சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக எடுத்து வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதி ஆகமம் 28:15. ஜெனிசிஸ் சாப்டர் 28 verse 15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அவை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாத கர்த்தர். ஆமென். கர்த்தர் யார் தெரியுமா? அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். பாட்டு பாடணும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் அவர் வார்த்தை கொடுத்தாரோ, வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. மனுஷ வார்த்தைகள் மாறலாம், உலகத்தின் வார்த்தைகள் மாறலாம். ஆனால் தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறாது, ஒன்றும் தரையில விழாது. அவர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், அதை நிறைவேற்றி முடிச்சாரு. ஈசாக்குக்கு வாக்கு பண்ணார், நிறைவேற்றி முடிச்சாரு. இந்த இடத்துல யாக்கோபுக்கு அவர் வாக்கு பண்ணார், அவைகளையும் அவர் செய்து முடித்தார். ஆமென். உனக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தைகளை கொடுத்தாரோ, வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அவர் வார்த்தைகள் மாறாது. ஆமென். மனுஷ வார்த்தைகள் மாறலாம், உலகத்தின் வார்த்தைகள் மாறலாம், தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைகள் மாறாது. ஆமென். இந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் அவன் கூட இருப்பான்ப்பா. யாக்கோபு, நீ தனியா போறன்னு நினைக்கிற. யாக்கோபு வாழ்க்கையில ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமை. அதுபோல குடும்பத்தோடு இருந்த மனுஷன் இப்போது தனிமை. அவங்க அப்பா அம்மாவே அனுப்பி வைக்கிறாங்க. அப்பா நீ தயவுசெய்து நீ போயிடு, நீ தேசத்தில் இருக்காத. பெற்றோர் அவனை அனுப்பி வைக்கிறார்கள், ஒரு நோக்கத்துக்காக அனுப்புறாங்க. ஆனா இப்போ தனியா பிரயாணம் பண்ணோம். நம்ம வாழ்வில் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்வில் நம்ம கடக்க வேண்டிய ஒரு தனிமையின் பள்ளத்தாக்குகள் உண்டு. அந்த தனிமையின் பள்ளத்தாக்குகளை சோர்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நாமே கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாக்கோபு தனியா அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். தகப்பனா சொல்லுகிறாங்க, பதான் ஆறாமுக்கு மாமா வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார்கள். அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். ரொம்ப ஒரு லாங் ஜேர்னி. அது நாட்களில் ஒட்டகம் கழுத நடந்து 3 விதத்தில் தான் போக முடியும். அது நாட்களில் ஹெலிகாப்டரோ ஏரோப்ளேனோ என்ன இல்லை, அது நாட்களில் இல்லை, வாகனங்கள் வசதிகள் இல்லை. ஸோ அப்படியே அவன் பிரயாணப்படணும். அவன் பிரயாணப்பட்டு வருகிற வழியில் அவன் பெத்தேல் என்ற இடத்துக்கு வருகிறான். அங்கே ராத்தாங்கும் போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார், யாக்கோபோடு பேசுகிறார். யாக்கோபோடு கர்த்தர் என்ன பேசுகிறார்? ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம். வீட்டில் சென்ற அந்த அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும்படி கேட்குறேன். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று பேசுகிறார். என்ன சொல்றாரு? யாக்கோபே, நான் உன் கூட இருக்கிறேன். யாக்கோபே, நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை சுகமா வர பண்ணுவேன். யாக்கோபே, கர்த்தர் பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன். தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களா இருக்கிறார்கள். ஆமென். ஒருவேளை நியூ இயர் ஆராதனையில் கொடுத்த செய்தி ஒருவேளை நீங்கள் இதுவரை கேட்கலன்னா யூடியூப்ல இருக்கிறது, குரூப்லேயும் நான் போடுறேன். அந்த செய்தி நீங்கள் கேட்கும்படி கேட்குறேன். கர்த்தர் மகிழ்ப்படுவதாக. ஆமென். நீ படுத்திருக்க இந்த தேசத்தை உனக்கு நான் வாக்களித்தேன். நான் உன் கூடவே இருப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறா, நான் உன்னோடு இருந்து
நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 4 வார்த்தைகளை கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க, நான் உன்னோடு இருந்து. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா. மனுஷன் உன் கூட இருக்கிறானோ இல்லையோ, நான் உன் கூடவே இருப்பேன். வாழ்க்கை துணை, பிள்ளைகள் எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டார்கள். ஆனா நம்மையோடு எப்போது இருக்கிறவர் யார் தெரியுமா? இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் எல்லா சூழ்நிலை இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் எல்லாரும் ஒரு வேலைக்கோ மற்ற காரியங்களுக்கோ புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. படிப்புக்கோ புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் எல்லா சூழ்நிலை இருப்பது இல்லை. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். எப்பொழுதும் நம்மோடவே வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். யெகோவா ஷம்மா, நம்ம சூழ்ந்து இருக்கிற கர்த்தர் அவர். ஆமே. கர்த்தர் யோசுவா கிட்ட வாக்கு பண்றாரு. யோசுவா இடத்துல பேசுகிறது என்ன தெரியுமா? ஜாஷுவா, புக் ஆஃப் ஜாஷுவா, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவா கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். ஜாஷுவா சாப்டர் 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல, எப்படி நான் மோசையோடு இருந்தேனோ அதே போல உன்னோடு இருப்பேன். யாக்கோபிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாம் ஈசாக்கோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமே. இப்ப இங்க கர்த்தர் யோசுவா கிட்ட பேசுறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். வாசிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமே. ஆமே. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஆமே. ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் நம்ம தொடர்ந்து சூழ்ந்து கொண்டு நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே ஒண்ணு வரும். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, தூங்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் விழிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்க போனாலும் நம்ம ஒண்ணு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். என்னது? ஆமா. மறுபடியும் நான் சொன்ன கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். நம்ம எங்க போனாலும் நம்ம தொடர்ந்து வந்துட்டே ஒண்ணு இருக்கும். என்னது? என்ன வருது? நிழல். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நிழலை போல எங்க போனாலும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் கூடவே வருவேன். ஒரு ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷம்லாம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய, இதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்ன தெரியுமா? நான் எப்பொழுதும் என் கூட ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர். ஆமென். சொல்லு, எப்பொழுதும் என் கூட இருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். 10 வருஷம் சாப்பிடாத மாதிரி சொல்ற மாதிரி சொல்லுங்க. எப்பொழுதும் என் கூடவே வருகிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஜீவிய காலெல்லாம் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூடவே இருப்பாரு. இந்த உலகத்துல ஜீவிய காலம் முடிஞ்ச பிறகு நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுச்சா? விலகி கொண்டு வராம இந்த உலகத்துல ஜீவன் இருக்கிறவங்களும் நம்ம கூட யார் இருக்காரு? கர்த்தர். ஜீவன் முடிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கர்த்தர் கூட இருப்போம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஆமே. அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. நம்ம கூட எல்லா சூழ்நிலையோடு இருக்கிறவர் நம்ம கர்த்தர் மட்டும்தான். ஆமே. கர்த்தர் ஜாஷுவா கிட்ட சொல்றாரு, யோசுவா யோசுவா, நான் உன் கூடவே இருப்பேன். அதோட கர்த்தர் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றாரு, நான் உன்னிட்டு விலகுறதே இல்லை, உன்னை கை, சத்தமா சொல்லுங்க, உன்னை கை விடுவதும் இல்லை. நம்ம கூடவே இருக்கிற கர்த்தர் அவர். உன் கூடவே இருப்பார் மகளே, உன் கூடவே இருப்பார். உன்னிட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விலகாதவர், அவர் கைவிடாதவர். ஆமே. அது மாத்திரம் இல்லை, 2வது குறிப்பில் சொல்லும் போது, அந்த வார்த்தையில வாசிக்கும் போது, நீர் போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்துக் கொள்வேன். எல்லாவற்றையும் பேசினா முடிக்க முடியாது பிரசங்கம். அதனால கொஞ்சம் சுருக்கமா கர்த்தர் நடத்துறபடி நாட்களை பேச விரும்புறேன். கர்த்தர் சொல்ற 2வது, நான் உன்னோடு இருந்து உன்னை காத்துக்கொள்வேன். கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உன்னை காத்துக்கொள்வார், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவன் பதான் அராமுக்கு போகிறான். ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தூரம் பிரயாணப்படணும். அவ்வளோ லாங் ஜேர்னி. கர்த்தர் சொல்றார், உன்னை காத்துக்கொள்வேன். அவர்கள் போகிற அந்த பிரயாணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பிரயாணம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறபடி அந்த நாட்களில் சரியானபடி ரோடு வசதிகள்லாம் இல்லை. அப்படிப்பட்ட பிரயாணத்தை அவள் செல்லுகிறார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் நடந்து போகிற அந்த வனாந்தரத்தெல்லாம் தங்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காத்துக்கொள்வேன். ஆமே. இரவு நேரங்களில் விலங்குகள் காட்டின் வழியாக, பாலைவனத்தின் வழியாக போகணும். விஷப்பூச்சிகள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மருந்து மாத்திரைகள் அந்த நாட்களில் இல்லாத சூழ்நிலை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை காத்துக்கொள்வேன்.
கர்த்தர் மட்டும்தான் நம்மளை எல்லா 24/7 காக்க முடியும். ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவர் யாரு? ஆமே, அவர் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவர். நம்ம சொல்லுவோம் கொரோனாக்கு மாஸ்க் போட்டா ப்ரொடெக்ஷன், உண்மைதான், இல்லை சொல்லலை. ஆனால் 24/7 போட்டுக்கிட்டே இருக்க முடியுதா? இல்லை. பாதுகாக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர், என்னை பராமரிக்கிறவர் கர்த்தர். ஆமே, உங்களை மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளை பராமரிக்கிறவர் கர்த்தர், பாதுகாக்கிறவர் கர்த்தர். தீங்கு தொடாதபடிக்கு, பொல்லாதங்கன் தொடாதபடிக்கு பாதுகாக்கிறவர் கர்த்தர். உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம், என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கை துணையையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஆமே, அவர் பாதுகாப்பார், அவர் பராமரிப்பார், அவர் தான் நமக்கு ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கிறவர். அவர் சொல்றார், நான் கூடவே இருந்து உன்னை காத்துக்கொள்வேன். நம்மை காக்கிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. 121 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 121 சங்கீதம் ஒரு பவர்ஃபுல் சாம் சொல்லலாம். 121 சங்கீதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன் சங்கீதக்காரன் இப்படியே பாடுகிறான். என்ன பாடுறாரு? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறார். என்னன்னு பாடுறாரு? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சங்கீதக்காரன் என்ன பண்றாரு? என்னன்னு பாடுறாரு? இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், நம்ம கூடவே வர்றது என்னது? நிழல் சொன்னேன். இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நிழல் யாரு? சத்தமா சொல்லுங்க, யார் தான் நிழல்? கர்த்தர் தான் நிழல். சொல்லுங்க, வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. ராமே, கையை தட்டி கர்த்தருக்கெல்லாம் நன்றி செலுத்தலாமா? அவர்தான் நிழல். சொல்லுங்க, என்னை காக்கிற நிழல் அவர்தான். சத்தமா சொல்லுங்க, என்னை காக்கிற நிழல் அவர்தான். ஆமே, கர்த்தர் நிழலை போல பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமே, அவர் நிழலை போல பாதுகாக்கிற கர்த்தர். முதலாவது கர்த்தர் கூட இருப்பாரு. இரண்டாவது அவர் கூடவே இருந்து, சும்மா குறிப்புக்காக சொல்றேன், அவர் கூடவே இருந்து பாதுகாத்து கொண்டு கர்த்தர் சொல்றார். அடுத்தது, உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். surely will come back. நீ இந்த தேசத்துக்கு திரும்பி வருவ. ஆண்டவர் பிரயாணத்தை தொடங்கும் போதே சொல்லிடுறாரு, என்ன தெரியுமா? உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். சிலர் போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு ஒருவேளை நல்லா இருக்குன்னு அங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆமா, ஆமே. கடந்த நாட்கள்ல பேசிட்டு இருக்கும் போது, ஃபேமிலியில சிலர் பேசிட்டு இருக்கும் போது, ஒரு குட்டி பாப்பா சொல்லுது, நான் யூஎஸ்ல செட்டில் ஆக போறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, என்னது, என்ன ஐலாண்டு? பாப்புவா நியூ கினியா. அந்த ஐலாண்ட்ல செட்டில் ஆக போறேன். ஸோ ஒவ்வொருடைய ஐடியாஸ் என்ன தெரியுமா? யூஎஸ்ல செட்டில் ஆகுறது, பாப்புவா நியூ கினியா ஐலாண்ட்ல செட்டில் ஆகுது. ஒருத்தரோட ஒரு ஐடியா இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு விஷன் இருக்குது, இருக்கலாம், உண்மைதான். ஆனா நம்ம எங்க செட்டில் பண்ணணும், எங்க செட் பண்ணணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ செட் ஆகிறதோ வெட் ஆகிறதோ உன் கையில இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறேன், நான் இங்க செட் ஆயிடுவேன், இது எனக்கு ஓகே ஆயிடும். இல்லை இல்லை, நம்ம தான் ஒரு ஆண்டவர் நம்ம முன்குறிச்சிருக்கிறார். வேதம் அழகா சொல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. கர்த்தர் தான் முன்குறிச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம யாரும் எங்கேயும் போய் செட்டில் ஆக முடியாது. கர்த்தர் சொல்லும் போதே சொல்லி அனுப்புறாரு. அங்க போகிறாரு, மேரேஜ் ஆகுது, பிள்ளைகள்லாம் பிறகுறாங்க. 10 பிள்ளைகள் ஆயிட்டாங்க, 11 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. யாக்கோபு நினைச்சாரு, ஒருவேளை இந்த இடத்துல செட்டில் ஆயிடலாம் நினைச்சிருக்கும் போது ஒரு வார்த்தை புறப்படுது. 31ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 31 verse 3. 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செட்டில் ஆயிடலாம், 20 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம இடத்த விட்டு மாறி போய் என்ன பண்றது? 20 வருஷமா நமக்கு மந்தைகள்லாம் பெருகிச்சு, ஜனக்கூட்டம் ஆயிடுச்சு,
வேலைக்காரங்க, அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க என்ற சூழ்நிலையில என்ன வார்த்தை நடக்குது வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு திரும்பி போ. செட்டில் ஆகலாமான்னு யோசிக்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு, அப்பா முடிஞ்சிச்சு, திரும்பி போ. இது உன்னுடைய ப்ராமிஸ் லேண்ட் இல்ல, இது உன்னுடைய வாக்குத்தத்த தேசம் இல்ல, திரும்பி போ. கர்த்தர் திரும்பி வர பண்ணுகிறார். ஆமே. சிலர் நினைச்சுக்கிறாங்க, நான் அங்க போயிட்டா இது செட்டில் ஆயிடுவேன், இங்க போயிட்டா இங்க செட்டில் ஆயிடும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுக்கு வைத்த ப்ராமிஸ் லேண்ட் எது? கர்த்தர் நீங்க உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வாக்குத்தத்த தேசம் எது? நீங்கள் தேவனுக்காக பயன்பட வேண்டிய, தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டிய, தேவன் உங்களை கொண்டு வல்லமையான கிரியைகளை செய்ய தேவன் முன்குறித்திருக்கிற இடம் எது? அந்த இடம் தான் உங்களுடைய ஆசீர்வாத கானான். ஆமே. கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இன்றைக்கு ஒருவேளை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்வில் இந்த சூழ்நிலை இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன், எது என்ன வாக்குத்தத்த தேசம் தெரியலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தலந்தெளிவாய் உங்களுக்கு வழி நடத்துவார். ஆமே. யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு, வாக்குத்தத்த தேசத்துக்கு, நான் வாக்களித்த இந்த பூமிக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் ஆபிரகாம் ஈசாக்கு வாக்களித்தேன், உனக்கும் வாக்களித்தேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமே. உங்க வாழ்வில் இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவாராக. ஆமே. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க இழந்தவைகளை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவாராக. இழந்த உறவுகள் மறுபடியும் திரும்ப வருவதாக. கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் உங்க காதுகள்ல கேட்பதாக. ஆமே. விசுவாச கண்களை பார்க்கிறேன், நீங்க இழந்தவை எல்லாம் திரும்ப வருகிறது. துரத்தப்பட்டவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து உங்களோட ஒப்புரவாகி உங்களோட கர்த்தர் இருக்கிறார் சொல்ல போகிற நாட்கள் சமீபம். ஒரு ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். கர்த்தரா யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு. 20 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு, கிரீன் பாஸ்போர்ட் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. கர்த்தர் சொல்றாரு, நோ, திரும்பி வாப்பா. யாக்கோபுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிரீன் பாஸ்போர்ட். அந்த கண்ட்ரி மேரேஜ் வேற ஆயிடுச்சு, அதனால அந்த கண்ட்ரி பாஸ்போர்ட் எல்லாம் திரும்ப எல்லாமே ஆயிடுச்சு. அந்த நாட்டில் பாஸ்போர்ட் இருந்துச்சான்னு கேட்காதீங்க, ஸோ புரியறதுக்காக சொல்றேன். அந்த தேசத்துடைய எல்லா ரைட்ஸ் அவருக்கு இருக்குது, பிஸ்னஸ் பண்ற ட்ரேடரா இருக்காரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீ திரும்பி போப்பா, உனக்கு நான் வச்ச தேசம் இது இல்லை. நீ ஒரு நோக்கத்துக்காக நீ வந்தாய் உண்மைதான், ஆனா உன்னை அந்த வாக்குத்த தேசத்துக்கு திரும்பி போ. ஆமே. 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 9, 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ப்ரேயர், a man of prayer. அவருடைய ஜெபம் பாருங்க. ஆண்டவரே திரும்பி போன்னு சொன்னீங்களே, திரும்பி வந்திருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி யாக்கோபு ஜெபிக்கிறத வாசிக்கிறோம். ஆமே. எனக்கு அருமை தேவஜனமே, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆமே. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்கணும். ஆமே. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு 28:15, சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். ஆமா. கர்த்தர் சொல்றாரு, உன் கூடவே இருப்பேன்னாரு, நான் சொன்னதை செய்வேன். நான் உன்னை காத்துக்கொள்வேன் சொன்னாரு, உன்னை காத்துக்கொள்வேன். திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு, அதே போல கர்த்தர் திரும்பி வர பண்ணார். யாக்கோபுக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தார். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜாஷுவா சாப்டர் 23 verse 14, அந்த பகுதியில் வாசிக்கும் போது யோசுவா அந்த வசனத்தை சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 23:14 வாசிக்கும் போது, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். இதோ பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட தவறி போகலையா? கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிச்சு. யோசுவா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ
அவைகளில் ஒன்றை கூட அவர் தவறி அடுத்த வசனம் போட்டு தம்பி. அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்றும் தவறி போகல, எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். ஆமென். அவர் சொல்றார், எனக்கு வயசாயிடுச்சு, உலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், ஆனா உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும், ஆமாம், ஒரு வார்த்தையும் தவறி போகல. சொல்லுங்க, தவறி போகல, தவறி போகாது. ஆமாம், அவர் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். ஆமாம், முழு இதயத்தால அதை அறிந்திருக்கிறீர்களே, அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா வார்த்தை பாருங்க, எல்லா கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிச்சு. ஆமாம், உங்கள் ஜீவிய காலம் எழுதும்போது வார்த்தை உங்கள் ஜீவிய காலத்தில் எழுதும்போது நம்ம சொல்லணும், கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிற்று. ஆமாம், அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா அறிந்திருந்தார். மோசேக்கு என்ன சொன்னாரோ, வாஸ்து தேசத்தை கொண்டு போய் சொல்லிட்டு மோசே கிட்ட சொன்னார்ல, அதை எல்லாவற்றையும் யோசுவா காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். யோசுவா அவர்களுக்கு அவர் சுதந்திர வீதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்த தேசத்தில் அவர் எல்லாரும் குடியாமாத்தி எல்லா கோத்திரமாக குடும்பமாக எல்லாருக்கும் நிலங்களை, வீடுகளை, வசதிகளை அவங்க எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டார். யோசுவா சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று, அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகல. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறி போகாது, எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். சத்தமா சொல்லுங்க, அவர் எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் போது, இந்த புத்தகத்துல வாசிக்கும் போது கர்த்தர் கூடவே இருந்தாராம். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். ஆனா எல்லா வாக்கு தத்தங்களுக்குள்ள என்ன இருக்குது? கட்டளைகள். எல்லாம் சொல்லுங்க, எல்லா வாக்கு தத்தங்களுக்குள்ள என்ன இருக்குது? கட்டளைகள் இருக்குது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் யாக்கோபு வாழ்வில் நிறைவேறிற்று. அப்போ யாக்கோபு என்ன செய்தா? யாக்கோபு வாழ்க்கையில் அவன் இப்போ கர்த்தர் வார்த்தைகள் நிறைவேற்றுவார், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 3 காரியங்கள் அந்த வசன சாப்டர்ல இருக்கிற அதிகாரத்தின் அந்த வசனத்தில் இருக்கிறபடி 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. யாக்கோபு செய்த 3 காரியங்கள். யாக்கோபு அவன் என்ன செய்தான்? கர்த்தர் இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆனா யாக்கோபு வாழ்வில சில காரியங்களை, குட் குவாலிட்டிஸை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம் சாப்டர் 28. கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க பெற்றோர் அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. புறப்பட்டு போப்பா, நீ புறப்பட்டு போ. வாசிக்கலாம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானுடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும். கவனிங்க, ஒரு வார்த்தையை கவனிக்கிற, அண்டர்லைன் பண்ணணும். முதலாவது யாக்கோபு வாழ்வில் இருந்த குட் குவாலிட்டிஸ்ல முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்து, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படிந்து என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளும்படி கேட்கிறேன். யாக்கோபு கீழ்ப்படிந்து போனான். தேவன் நம்ம வாழ்வில ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிட ஆயத்தமா இருக்கிறார். ஆனா முதலாவது தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்கணும். எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவன் வாழ்வில தேவனுடைய உயர்வை பார்க்க முடியும். கீழ்ப்படிதல் தான் அவனை மேல் படிக்கு, உன்னை உயரத்திற்கு, உன்னதத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சாவி என்பதை மறந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு 3 சாவியை, 3 கீஸ், விக்டரி, பிளஸிங்ஸ் கூடிய 3 சாவியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது சாவி, ஃபர்ஸ்ட் கீ என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். யாக்கோபு கீழ்ப்படிந்து போனான். தெரியாத தேசம், இதுவரை பார்த்திராத தேசம், லாங் ஜேர்னி. ஆனா அவன் கீழ்ப்படிந்து போனான். இன்றைக்கு தெரியாத ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நம்ம எவ்வளோ காரியத்தை பேசுறோம். நான் தான் போகணுமா, வேற யாரா போக கூடாதா, என்னென்ன காரியங்களாம் பேசுறோம். யாக்கோபு வாழ்வியல காரியம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்து போனான். தகப்பனார் தாயார் சொன்ன வார்த்தைகளை அவன் கீழ்ப்படிந்தான். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கொடுக்கிற வார்த்தைகளை நீ கீழ்ப்படிந்து நடந்தா உனக்கு ஆசீர்வாதம்.
ஆமென். அதோடு நிறுத்திக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களை அடுத்த வார்த்தைக்கு சொல்ல விரும்பல. ஆமென். சென்சார் நானே பண்ணிட்டேன். ஆமென். கீழ்ப்படிந்து போனான். அந்த அதில் இன்னொரு கேரக்டர் நம்ம கவனிக்க வேண்டும். வாசிக்கலாம். கீழ்ப்படிந்து போனதையும் ஏசா கண்டதினால. எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணாரா ஏசா? பார்க்கறான். பார்த்துட்டு இந்த வசனத்தை வாசிக்கலாம். கானானுடைய குமாரத்திகள் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தான். ஏசா கண்டான். சொல்லுங்க, ஏசா. சத்தமா சொல்லுங்க, ஏசா கண்டான். ஏசா யாரு? யாக்கோபின் அண்ணன், சகோதரன். ஏசா கண்டான். அடுத்தது ஏசா அறிந்தான். என்ன அறிந்திருந்தான்? ஏசா கண்டான், ஏசா அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? தகப்பனுக்கு எது பிரியும், தகப்பனுக்கு தாய்க்கு எது பிரியும் என்பதை ஏசா பார்த்தான். ஏசா அறிந்திருந்தான். அறிந்திருந்து இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்வில குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவங்களை உறவு முறை யாரா இருந்தாலும் சரி, நம்ம கண்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, யார் வாழ்வில் அந்த கீழ்ப்படுதல் இருக்கிறதோ அவங்க வாழ்வில் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஸ்பெஷல் பிளஸிங்கை பார்க்க முடியும். அந்த டிஸ்ஓபீடியன்ஸ் எங்க இருக்கோ அவங்க வாழ்வில் என்ன நடக்குது? ஏசா தான் எக்ஸாம்பிள். வாசிக்கலாம். அறிந்திருந்ததினாலும் ஏசா அடுத்தது என்ன பண்ண? 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசா வாசிக்கலாம். ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய். ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய். யார் அந்த இஸ்மவேல்? யார் அந்த இஸ்மவேல்? ஆகாரின் பிள்ளை. ஆகாரின் பிள்ளை இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் இடத்திற்கு போய் ஏசா யாக்கோபு கர்த்தருடைய ஜனங்கள். ஆனா தகப்பனாருக்கு தாயாருக்கு என்ன தெரியும் என்பதை அவன் அறிந்திருந்தும் இது எல்லாம் கண்டிருந்தான், அறிந்திருந்தான். ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய். வாசிக்கலாம். தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். என்ன செஞ்சானா? என்ன செஞ்சான்? ஏசா ஒருவன் கீழ்ப்படிந்து போனான், ஒருவன் கீழ்ப்படியாமைக்கு மேல கீழ்ப்படியாமைக்குள்ள போனான். ஒன்னு சொல்லட்டுமா? ஆசீர்வாதமோ சாபமோ அது கர்த்தர் கையில இல்ல. யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. அதுக்கு ஏசா எக்ஸாம்பிள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதமோ சாபமோ யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. நீ கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். அப்பா அம்மாவுக்கு இது பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் மறுபடியும் போய் ஒருத்தன் தவறு செய்யறானா அவன் யாரு? ஏசா. தகப்பனாருக்கு தாயாருக்கு அது பிடிக்கலன்னு தெரியும், மறுபடியும் போய் அதே காரியத்தை செய்தான். 27:46 வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 46. ஆதியாகமம் 27:46. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொல்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். ஆமா, அம்மா சொல்றாங்க, ரெபேக்காள் சொல்றா, ஐயோ முடியலப்பா. அவன் இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணவங்களாம் யாரு? யார் பண்ணாங்களா? அவங்களாம் ஏத்தின் குமாரத்திகள். ஏத்தின் குமாரத்திகிட்டே பேசி ஜெயிக்க முடியல. இப்போ மறுபடியும் அவன் எங்க போறான்? இஸ்மவேலுகிட்ட. எதெல்லாம் பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்றாங்களோ, வெறுக்கிறாங்களோ, வேணான்னு நினைக்கிறாங்களோ, அதையே மறுபடியும் மறுபடியும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஏசா செஞ்சுட்டு இருக்கான். அம்மா அழறாங்க. என்ன சொல்றாங்க? வெறுப்பா இருக்குது, என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது. ஐயோ முடியலப்பா, மருமகளை என் மகளை போல பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது என் உயிரை, அது என் உயிரை. ஏத்தின் குமார்த்திகள் மொத்தம் முடியல, போராடி பார்க்கறாங்க. மறுபடியும் அதை செய்யாதப்பான்னு சொல்றாங்க. அவர்கள் எதை செய்ய வேண்டான்னு சொன்னார்களோ அதையே மறுபடியும் மறுபடியும் ஏசா செய்தான். வெறுப்பானது வெறுப்பா இருக்குது, அதை மறுபடியும் செய்கிறான். ஆமா சொல்றாங்க, மறுபடியும் 2வது மகனை அப்படி செஞ்சா என் உயிரே போயிடும். சில வீடுகளை சொல்ல கேட்டுக்கிறீங்களா? ஏமா என் உயிரை வாங்கிட்டு இருக்க? இதுதான் இந்த அம்மா சொல்றாங்க. ரெபேக்காளுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சொல்லுங்க
சொல்லுங்க, ரெபேக்காவோட வார்த்தை என்ன? ஐயோ, ஏமாய உயிரை வாங்குறீங்க. 26 34 35 26ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 26 verse 34 and 35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, என்ன நோவு? என்ன நோவு? இதை விட வேற, அவங்க பேரண்ட்ஸுக்கு இதை விட வேற ஒரு பேட் ட்ரீட்மெண்ட் தேவையே இல்லை. 2 பேரும் மனநோவாயிருந்தார்கள். தேவ ஜனங்கள் தேவனுடைய நடத்துதலை விளங்கி கொள்ள வேண்டும். இங்க கவனிக்க வேண்டிய சில்ட்ரனுக்கு நான் நீ சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உன் பெற்றோருடைய பிளஸ்ஸிங் இல்லாம நீ செய்கிற காரியங்கள் உனக்கு ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வராது. புரியுதா? உன் பெற்றோருடைய பிளஸ்ஸிங்கோட, அவங்களுடைய ஆலோசனைகளோட, அவங்களுடைய கவுன்சிலோட செய்யும் போது உன் வாழ்வில் பிளஸ்ஸிங் வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏசா இழந்து போனான், ஆகாத தள்ளப்பட்டான். பெற்றோருக்கு மனநோவா இருக்கிறவர்களை, உயிரை வாங்குகிறவர்களை அவன் கொண்டு வந்து வைத்தான். அவர்களை மறுபடியும் காயப்படுத்தினான். இதெல்லாம் பார்த்து அம்மாவால பொறுக்க முடியல, அப்பாவால பொறுக்க முடியல. யாக்கோபே, நீ எதை செய்யறியோ இல்லையோ இதை மட்டும் செஞ்சிருப்பா என்று சொல்லி அவனை எங்க அனுப்புறாங்க? பதான் அராமுக்கு அனுப்புறாங்க. அவன் கீழ்ப்படிந்து போனான். எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். திருமண காரியத்துல கீழ்ப்படிதல், வேலை காரியத்துல கீழ்ப்படிதல், குடும்ப உறவு காரியங்கள்ல கீழ்ப்படிதல், தேவன் வேலை காரியங்கள்ல தகப்பன் தாய் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை நன்மைகளை பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிற. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 1 verses 8 and 9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எல்லாம் சொல்லுங்க, கேள் தள்ளாதே. சொல்லுங்க, கேள் தள்ளாதே. வாசிக்கலாம் அடுத்த வசனம். அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். நல்லா கவனிங்க. தகப்பன் தாய் சொல்லுகிற புத்தியும் ஆலோசனைகளையும் ஞானமும் கேட்டீங்கன்னா அதுதான் உன் தலைக்கு கிரீடம், உன் கழுத்துக்கு நெக்லஸ் செயின். அதுதான். என்ன பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கோ? அக்கா இருக்காங்க பெங்களூர் அக்கா, கனடா கலந்த, ஆமா ஒரு சிஸ்டர் அப்படி தான் வந்தாங்க முன்ன. என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கோ? இன்னைக்கு மனம் போன போக்குல எனக்கு பிடிச்சிருக்குது அது இதுன்னு யாரெல்லாம் வாழறாங்களோ அவன் வாழ்வில் கிரீடம் இல்லை, நெக்லஸ் இல்லை. தகப்பன் தாய் புத்தியை யாரு கேட்டு நடக்கிறார்களோ அதுதான் அவங்க தலைக்கு என்னவா? சிரசுக்கு அலங்காரமான முடி. கிரவுன் என்ன தெரியுமா? கிரவுன் என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ், சப்மிஷன். கேட்டு நடக்கும்போது யாக்கோபு கேட்டு நடந்து போகிறான். கர்த்தர் அவன் வார்த்தையை அவன் எப்பொழுது கீழ்ப்படிந்து நடக்காம ஆரம்பிச்சானோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சானோ, அப்போவே அவன் தலையில கர்த்தர் கிரீடத்தை வச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிஞ்சு நடந்தா தலையில கிரீடம். என்ன கிரீடம் தெரியுமா? பொன் கிரீடம். கீழ்ப்படியாம நடந்த காலை வச்சினா உன் தலைக்கு என்ன தெரியுமா? மூல் கிரீடம். பொன் கிரீடமா மூல் கிரீடமா அது உன் கையில தான் இருக்குது. நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறா என்பதை முடிவு செய்து கொள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கிரீடம். அடுத்தது தகப்பன் புத்தியை கேட்டா கிரீடம். தாயின் போதகத்தை தள்ளலனா நெக்லஸ் என்னது? அலங்காரம். அலங்காரத்தை நீ இழக்கிறாய், அலங்கோலத்தை நீ தரிக்கிறாய். மறந்து விடாதே. ஆமே.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு வாழ்வில தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகள் அவன் வாழ்வில கரை புரண்டு ஓட காரணம் என்ன தெரியுமா? வெறும் கோலு கையா போற ஆளு 2 பரிவாரங்களோடு, நான் சொன்ன உங்களுக்கு 2 பரிவாரம்னா என்னன்னா, ஒரு பரிவாரம்னாக்கா ராஜா, ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளும் போது, அந்த ராஜா ராணி ஒரு நாட்டை ஆளும் போது அந்த நாட்டில் எவ்வளவு செல்வ செழிப்பு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லா படைகளோடு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் இருக்குதோ அதுதான் ஒரு படை. அவன் திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு திரளான ஆசீர்வாதம். காரணம் என்ன தெரியுமா? a victory secret. அவன் ப்ராஸ்பரிட்டிக்கு விக்டரி சீக்ரெட் என்ன தெரியுமா? சாவி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபு வாழ்வில கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் அவன் சாவி. அதான் ஆதியாகமம் 28:7 வாசிச்சோம். அவன் கீழ்ப்படிந்து தன் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிந்து போனான். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே தேவஜனமே, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால் அது உன் தலைக்கு கிரீடம், உன் கழுத்துக்கு சரப்பணி. சரப்பணி என்னது? நெக்லஸ். உனக்கு நெக்லஸ் வேணுமா? சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லு, நெக்லஸ் வேணுமா? கிரவுன் வேணுமா? பொன் கிரீடம் வேணுமா வேணாவா? இன்னைக்கு எடுத்துக்கிறீங்களா? என்னது? கிரீடம். எல்லாரும் கிரீடம் வேணுமா? கிரீடம் வேணும். ஆனா எந்த கிரீடம்? கீழ்ப்படிந்தா பொன் கிரீடம், கீழ்ப்படியலனா ஆமே நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? யாக்கோபு அவன் தெரிந்து கொண்டான், கீழ்ப்படிதல் தெரிந்து கொண்டான். சில நேரங்களில் அவனுக்கும் டெம்ப்டேஷன் வந்திருக்கும். அண்ணன் மேரேஜ் இப்படி பண்ணிட்டானே, சரி நம்மள பண்ணிடலாமே. அம்மா அப்பா சொல்லாண்டே, வேணாம்ப்பா, என்னை இன்னும் அழ வச்சிடாத, மன நோவா இருக்குது, நீ ஒன்று செய். இந்த வார்த்தைக்கு யாக்கோபு அப்படியே கீழ்ப்படிதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வாழ்வில் இருந்த கீழ்ப்படி. 2 பிள்ளைகளை பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தவன் ஆசீர்வாதத்தை நேராய் கடந்து சென்றான். கீழ்ப்படியாதவன், அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாதவன் மறுபடியும் கீழ்ப்படியாமைக்குள்ள போகிறான். அப்பா அம்மாக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அகெயின் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஏத்தின் குமாரத்திகளை பெண் கொண்டான். இப்ப இங்க போறான், இஸ்மவேல் இடத்துல போயிட்டு பெண் கொள்ளுகிறான். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் இதை செஞ்சு அவங்கள பனிஷ் பண்ண போறேன், அவங்களுக்கு ஒரு புத்தியை கற்பிக்க போகிறேன். ஹலோ, உன்ன மாதிரி ஒரு என்ன இல்லை, ஒரு முட்டாள், ஒரு ஃபூல் இல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்கள பனிஷ் பண்ண நினைச்சிட்டு யாரை பனிஷ் பண்ணிக்கிறாங்க? சொல்லுங்க, யாரை பனிஷ் பண்ணிக்கிறாங்க? தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே என்ன சொல்றாங்க? வேதனைகள் தீவினைகளை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், தெரிஞ்ச மனப்பாட வசனம் அது. சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாட வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம். நீங்க பாதி சொல்லிட்டீங்க, மீதி பாதி யார் சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்ணுகிறார்கள். யாரு? ஞானம். எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தையும் போதகத்தையும். எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தையும் போதகத்தையும். இன்றைக்கு உங்களுக்கு போதகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவ வசனத்திலிருந்து போதகத்தை ஞானத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை அசட்ட பண்ண அவங்களுக்கு பேர் என்னது? அது ஆங்கிலத்தில் போடும்படி கேட்கிறேன். இந்த வேர்ஸ், இந்த வசனத்தை ஆங்கிலத்தை போடும்படி கேட்கிறேன். ஞானத்தையும் போதகத்தையும் அசட்ட பண்ணுகிறவர்கள வேதம் என்ன சொல்கிறது? தமிழ்ல மூடர் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? முட்டாள். ஆங்கிலத்தை பாருங்க, the fear of the Lord is the beginning of knowledge. இன்னொரு வெர்ஷன்ல wisdom போடப்பட்டிருக்கும். பட் படிங்க பார்க்கலாம். பட் பா இந்தி, அதான் இந்தியில என்ன போட்டிருக்காங்க? இந்தியில போடுப்பா. போட்டீங்க, மைக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கப்பா. மூர்க்க வெறி கொண்டவங்களா? முட்டாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இங்கிலீஷ்லேயே போடுப்பா. சரி, அவங்களுக்கு வரும்போது ஹிந்திலாம் போடுங்க, எனக்கெல்லாம் சோதனை கொடுத்துடாதீங்கப்பா. சரி. பட் fools despise wisdom and instruction. இப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா, இப்படி செய்யணும், முடியாது. எல்லாம் சொல்லுங்க, முடியாதுனாலே அவங்க யாரு? சத்தமா சொல்லுங்க, முடியாதுன்னா யாரு? தைரியமா சொல்லணும். அம்மா
நீ செஞ்சுக்கு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் இதான் சொல்லுது, இதுதான் காரியம். வேணும்னா செய்ய, இல்லைனா நீ யாரு? சத்தமா சொல்லு, நீ யாரு? தைரியமா வசனத்தின்படி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் அப்படி இருக்குது? இன்னும் எவ்வளவு நாள் பயந்து பயந்து இருக்குது? மனுஷனுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் இதுதான் சொல்லுகிறது என்பதை தெளிவாய் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட் ஃபூல்ஸ் despise ஞானத்தையும் போதகத்தையும் வேணாம் வேணாம், கேட்க முடியாது, போ, தெரியாது, முடியாது, ஃபூல் ஆகுறாங்க. அவங்க ஃபூல் ஆகிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும். அதான் வசனம் சொல்லுகிறது, நான் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆமே ஆமே. இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே உள்ளத்துல ஒரு பயம் நடுக்கும். நம்ம என்னை நானே ஆராய பார ஆரம்பிச்சேன். நான் ஒருவேளை ஞானத்தின் வார்த்தைகளுக்கு, அறிவின் வார்த்தைகளை நான் வேணான்னு தள்ளுறேன்னா, விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கத்தர் கொடுக்கிற ஞானம், கத்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை தள்ளும் போது இன்னைக்கு பல நேரங்களில் ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல எனக்கு இது வேணும், எத்தனை இஎம்ஐனாலும் எத்தனை லோன்னாலும் போட்டு வாங்கி வாங்கி லோன் வாங்கிட்டு அப்புறம் லோ 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 லோன்னு பாஸ்டர் முடியல பாஸ்டர், அழுதுட்டு வராத, அப்படியே ஓடிடு. பொறுமை இல்லை, தேவன் ஞானம் இல்லை, தேவன் கொடுக்கிற ஆலோசனைப்படி செய்யணுன்ற திட்டம் இல்லை. திட்டமிட்டு வேதம் அழகா சொல்லுது, நல் யோசனை செய்து, சத்தமா சொல்லு, நல் யோசனை செய்து யுத்த இருக்கிற அறிவு புத்தி பல நேரங்களில் நாம் என்ன பண்றது இல்ல. அது கோடை காலத்து கவனிங்க, அது கோடை காலத்திலேயே என்ன பண்ணுதான், மழை காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்தான். இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? கர்த்தர் அந்த எறும்புக்கு அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கிறார். ஞானம் உள்ளவைகளை, அந்த ஞானம் உள்ளவைகளை எறும்பு இருக்குது. இன்னைக்கு நீங்க நானும் ஞானம் உள்ளவளா இருக்கும்படி கர்த்தர் நம்ம அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. வார்த்தை அதோடு கூட கர்த்தருடைய கட்டளை வருது. யாக்கோபு கர்த்தர் பிளஸிங் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். யாக்கோபுக்கு பிளஸிங் மட்டும் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு வாழ்வில் செஞ்ச காரியம் என்ன மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம மறந்துட்டோமா? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். யாக்கோபு என்ன செஞ்சான்? அவன் கீழ்ப்படிந்து போனான். அவன் தகப்பன் தாய்க்கு, அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு அவன் கீழ்ப்படிந்து இருந்தான். அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் இதயத்தில் பக்குவப்படுத்திக்கொண்ட இதயத்தில் கேட்டு அவன் ஒவ்வொன்றாய் செய்வதற்கு ஆயத்தமாய் இருந்தான். அவனுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, உனக்குள்ள முதிர்ச்சி எப்போ தெரியுமா? நீ எப்பொழுது கீழ்ப்படுகிறாய் அப்போது உன் வாழ்வில் முதிர்ச்சி தொடங்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க முடி நரைச்சாதான் முதிர்ச்சி இல்லை, நீ கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது உனக்குள்ள முதிர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அவன் வாழ்வில் இருந்து இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாமா? இரண்டாவது ஒரு காரியம், அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். a man of prayer. அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். வாசிக்கலாம். அவன் சொப்பனை கண்டு எழும்புறான். 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 28ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஆதியாகமம் 28:19 அந்த லூஸ் என்று இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. யாக்கோபு என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நான் போகிற வழியெல்லாம் என்னை காத்து, அவர் காப்பன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் ஜெபிக்கிறான், என்னை காத்து எங்க தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவாரானால் உடுக்க ஆகாரமும் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு கொடுத்துருங்கப்பா. எது இல்லையோ நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, நல்ல ஆகாரத்தை கொடுத்துருங்க. என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட வர பண்ணுவீர், ஆனால் கர்த்தரே நீரே எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க அவன் ஜபித்ததை வாசிக்கிறோம். அடுத்தது வாசிக்கும் போது அவன் திரும்ப வருகிறான். வருகிற வழியில் அவனுடைய ஜபம் இருக்குது. 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9 வாசித்து பார்த்தீங்களா? அவன் 32ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் போது யாக்கோபுடைய ஜபம் எழுதப்பட்டிருக்கு. a man of prayer. யாப்போக்கு என்ன ஆற்றங்கரையில் யாக்கோபு உட்கார்ந்து கர்த்தரிடத்துல போராடி ஜபிக்கிறான். கண்ணீரோடு அழுது ஜபிக்கிறான். என் சகோதரன் ஏசாவை நான் எப்படி பார்ப்பேன்? கீழ்ப்படுதல்ல வருகிறவன் ஏமாத்தனா யாக்கோபு, உண்மைதான். ஆனா அவன் கீழ்ப்படுதல்ல ஒருவன்
ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் சகோதரனுக்கு விரோதமா செஞ்ச தீங்கு அவனுடைய ஆசீர்வாதம் திருடி கொண்டு உண்மைதான், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவங்ககிட்ட பேசுறார். உன் நன்மை செய்வேன் என்று என்னோடு சொன்ன கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர். 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். வாசிக்கலாம். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் எல்லாம் வாக்கு கொடுத்தீங்களேப்பா, நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரோட அவன் போராடி அவன் ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தொடர்ந்து வாசிக்கும் போது 32ஆம் அதிகாரத்தை பின்பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் அவனோட பேசுகிறார். கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார். வாசிக்கலாம். அவன் போராடுகள் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24 வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். வாசிக்கலாம். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருக்கிற்று. யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். எல்லாரும் ஆற்றை கடந்து அக்கறை பட்டுட்டாங்க, எல்லாரும் பாதுகாப்பா போயிட்டாங்க. யாக்கோபு தனித்து இருந்து ஜெபிக்கிறான். பர்சனல் பிரேயர், என்கவுண்டர் வித் காட். தேவனுடைய முகத்தை அவன் தேடினான். தனிமையில கர்த்தரோட போராடி ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். உபவாசத்தோட அழுகையோடு ஆல் நைட் பிரேயர் செஞ்சிட்டு இருக்கான். இன்னைக்கு தனியா உட்காந்து அவர்ஸ் டுகெதர் என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா தனியா போராடி தனியா ஆண்டவரோட நீ ஜெபிச்சிட்டு இருக்கியா? இரவெல்லாம் ஜெபிக்கிறியா? டெய்லி உன்னை ஜெபிக்க சொல்லல, ஆனா ஒரு நாள் இரவு நீ விழித்திருந்து கண் விழித்து ஜெபிக்கிறாயா? போராடி ஜெபிக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்தை பாதத்தை பிடிச்சு கொண்டு நீ விடாப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கிறாயா? யாக்கோபு தனித்திருந்து ஜெபிக்கிறான். பர்சனல் பிரேயர் லைஃப் ரொம்ப அவசியம். தனி ஜெபம் நம்மை மேல மேல உயர்த்தும், தேவனோட ஒரு ஐக்கியத்துக்கு நேரம் நடத்தும். ஆண்டவரோட அவன் போராடி ஜெபிக்கிறான். இதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊற்றுறான். ஒன்று சொல்லட்டுமா? தனி ஜெபம் யாரு செய்கிறாங்களோ அவங்க ஒரு தலைவனாய் உருவாகி கொண்டிருக்காருன்னு அர்த்தம். கிரமமான தனி ஜெபம் ரொம்ப அவசியம். இந்த கிரமமான தனி ஜெபம் யார் வாழ்வில் இருக்குதோ அவங்கள பார்த்துட்டே இருங்க. அவங்க தலைவனாய் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பெரிய லீடரா வர போறாங்கன்னு அர்த்தம். ஆமேனே. இவ்வளவு சத்தமாவே சொல்லலையே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமே. அவன் கர்த்தரோட போராடி ஜெபிக்கிறான். ஆமே. ஜெபத்தினால் ஜெயம் எடுக்கும். பிரேயர் வாரியரா மாறணும். தினந்தோறும் ஜெபிக்கிறவளா மாறணும். ஜெபத்தினால கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஜெபத்தினால சத்துருக்களும் ஆதாயப்படுத்த முடியும். ஜெபத்தினால உன் வாழ்வில் இழந்த எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினால கர்த்தர் இதை கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற வைராக்கியம் நமக்கு தேவை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரோட போராடி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? போராடி கண்ணீரோட, நம்ம ஓசியால வாசித்த கண்ணீரோட அழுது ஜெபிச்சு அவன் மேற்கொண்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தெல்லாம் கேட்கிறார். இங்க பாருங்க, ஜெபம் முடிச்சு நம்ம போலான்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் புருஷனானவர்ன்றது யாருக்கு தெரியுமா? அது தேவ தூதன் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமே. வேதாக்கியம் எழுதி இருக்கிறாங்க. ஆமே. ஜெபத்தை முடிச்சுட்டு எப்ப போலாமோ நமக்கு இருக்கும். ஆனா 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் கர்த்தர் யாக்கோபிட்ட பேசுற. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது. கர்த்தர் சொல்றாரு, அப்பா யாக்கோபே, மார்னிங் வந்துச்சுப்பா, பொழுது விடிய போதுப்பா, யாக்கோபே நான் போகட்டும், பொழுது விடி யாக்கோபே நான் போகட்டும். கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, அப்பா நீ ஜெபம் பண்ணதெல்லாம் போதும்பா, ப்ளீஸ் தயவுசெய்து நிறுத்திக்கப்பா, நீ ஜெபத்தை நிறுத்திக்கப்பா, நீ நான் போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா யாக்கோபு என்ன சொல்றான்? அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீங்க என்ன பிளஸ் பண்ணால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. fervent prayer, விடாப்பிடியான ஜெபம், போராட்டத்தின் ஜெபம். அந்த ஜெபத்தை நீ ஏறெடுத்திருக்கிறாயா? உன் வாழ்வில் ஒன்றும் கிடைக்கலையா? அறைய சாத்திட்டு அழுது புலம்பி உன் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் வரையில உன் முழங்கால கர்த்தருக்கு முன்பாக முடக்கு. ஆண்டவரை நீங்க தான் செய்ய முடியும். கதறி அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணாதவங்க தான், ஜெபத்தை ஜெயம் எடுக்காதவங்க தான் அந்த காரியம் இந்த காரியம் சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருப்பாங்க. வைராக்கியத்தோட நீ ஜெபிச்சிருக்கிறாயா? நடக்கல எல்லாரும் சொல்ல முடியும். ஜெபத்துல முதல்ல ஜெயம் எடு, அப்பொழுது தேவன் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அண்ணாள் எல்லாவற்றையும் பார்த்த அண்ணாள் வாழ்வில் அந்த அவமான் நின்ற போகல. எல்லாவற்றையும் விட்டு அவள் ஓடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவள் அழுது புலம்பினாள். கண்ணில் தண்ணி தாரை தாரையாக தேவ சமூகத்தில் வழிந்தது. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்னாடி நின்று அழுதது போதும், மனுஷன் கெஞ்சி நின்றது போதும். கர்த்தரை தேடு, கர்த்தருடைய பாதத்தை பற்றிக்கொள். யாக்கோபு ஜெபத்தில் ஜெயம் எடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உன்னை ஜெயம் எடுக்க கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அவள் போராடி கர்த்தர் சொல்றாரு, நான் போகட்டும், இல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்போது பேசுறார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீ தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாய். இஸ்ரவேல் என்றால் அவன் கர்த்தரோடு போராடினான். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். one who struggles with God, தேவனோடு போராடினான். ஆமென். ஹalleluya. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். அவன் போராடினான், கர்த்தரோடு போராடி மேற்கொண்டான். ஆமென். மேற்கொண்டாயே என்றார். அப்போது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது 30ஆம் யாக்கோபு பேசுறான். 30ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் அவன் தொடை சந்து நரம்பை தொட்டார். யாக்கோபு நினைச்சான், என் பலத்தினால் என் பலத்தில் நான் சம்பாதிக்கிறேன், என் பலம். கர்த்தர், ஓ உன் பலன். கவனிங்க, ஆண்களுக்கு பலன் எங்க இருக்கு சொல்லி இருக்கிறேன், பெண்களுக்கு பலன் எங்க இருக்கு. இப்போ தொட தட்டி தான் பத்தியா, அந்த தொட தட்டின யாக்கோபு கர்த்தர், உன் பலம் உன் தொடையில நினைச்சிட்டு இருக்கியா? அந்த நரம்ப கர்த்தர் தொட்டார். நடந்து என்ன தெரியுமா? அவன் இப்ப எப்படி நடக்கிறான்? ஏன் ஆண்டவர் உன் பலத்துல செஞ்சுன்னு நினைக்காத. மகளே மகளே, உன் வாழ்வுல உயர்வு மேன்மை, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நான் சம்பாதிச்சு எல்லாம் அவர் கிருபை. கிருபை சொல்லுங்க, கிருபை. இந்த வசனத்துல வாசப்பத எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. 2 பரிவாரம் இருக்குது. 2 பரிவாரம். இப்ப ஜபத்தை முடிச்சுட்டு அவன் எப்படி நடந்து போறான் தெரியுமா? அவன் நடக்கும்போது தொடைச்சம்பு நரம்ப கர்த்தர் தொட்டதுனால அவனால நடக்க முடியல, ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியல. அப்பதான் அவன் உணர்ந்துட்டான், என்ன தெரியுமா? எல்லாம் கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லு, எல்லாம் கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லு, எல்லாம் கொடுத்தது யாரு? கொடுத்தது எல்லாம் கர்த்தர் தான். கொடுத்தவருக்கு எல்லாம் எடுக்கவும் தெரியும். ஆமா. ஆனா கிருபையா கொடுத்து திரும்பலாம் எடுக்காம இருக்காரு. ஆமா. எல்லாம் கிருபை. எல்லாம் சொல்ல கிருபை. யாக்கோபு இப்பதான் உணர்ந்துக்கிட்டான். தொடைச்சிருந்து நடம்ப தொட்டாரு. கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதிச்சார். ஆனா அவன் ஆசீர்வாதம், ஆனா அவன் பலத்தை நடக்க முடியல, போராட்டத்தோடு நடந்து போறான். பெனியேல்ல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் தொடை சந்து வாசிக்கும் 31 வாசிக்கும் போது தொடை சுலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். தொட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் அந்த தொடை சந்து நரம்பை அவங்க புசிக்கிறது இல்லை. குதிரை எந்த அந்த நரம்பை அதை புசிக்கிறது இல்லை. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமை தேவஜனமே, கர்த்தர் பலத்தை, கர்த்தர் குதிரையின் பலத்தில் பிரியமாயிரார் வேதம் சொல்கிறது. ஆமா. ரொம்ப பயங்கரமா இருக்கு. கர்த்தர் இந்த பலத்தில் பிரியமா இல்லை. கர்த்தரை சார்ந்து கொள். யாக்கோபு கர்த்தரை சார்ந்து கொண்டான். 2வது யாக்கோபு வாழ்வில் தெரியுமா? பிரேயர், மேன் ஆஃப் பிரேயர். ஜபத்தில் ஜெயம் எடுத்தான். ஜபத்தில் தாழ்த்துக்கின ஆண்டவர் பாத்திர விடிச்சு விழுந்துட்டான். ஆண்டவர் பாத்த பிடிச்சிட்டான். ஆண்டவரே நீ தான் என் தஞ்சம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் எல்லாம். யாரை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார்? யாரோட கர்த்தர் இருக்கா தெரியுமா? முதலாவது கீழ்ப்படுகிறவர்கள். 2வது சத்தமா சொல்லுங்க, ஜபிக்கிறவர்கள். 3வது வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28, 22 வாசிக்கலாம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல். யாக்கோபு பொருத்தனை பண்றான். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அவன் சொல்றான், எந்த கல்லை வச்சு அவன் தூக்கினானோ அந்த கல்லு சொல்றான், இந்த கல்லை பார்த்து சொல்றான், இந்த கல்லு தேவனுக்கு வீடாகும். அப்படின்னா ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன். அந்த நாட்டில் தேவனுக்கு டெம்பிள் இல்லை. ஆனா அந்த டெம்பிள் ரெவலேஷன் யாருக்கு வந்துச்சு தெரியுமா? யாருக்கு வந்துச்சு? யாக்கோபுக்கு வருது. நான் நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமா. எல்லாம் சொல்லுங்க, பெத்தேல் என்னது?
தேவனுடைய வீடு தேவனுக்கு வீடாகும். பெய்த்னா வீடு. இது தேவனுடைய பெத்தேலுடைய வீடாகும். இது தேவனுக்கு வீடாகும். கல்லை பார்த்து அவன் சொல்றான், அந்த கல்லுக்கு அவன் அபிஷேகம் பண்ணி சொல்றான், இது தேவனுக்கு வீடாகும். வாசிக்கல தொடர்ந்து. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அவன் வார்த்தையில பாருங்க, பொருத்தனை அவன் பண்ணி கொண்டான். தேவன் கொடுக்க எல்லாவற்றிலும் அவருக்கு தசம பாகம் செலுத்துவேன். இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். தசம பாகம்னா என்ன? 10% கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் 10% நான் கர்த்தர் கொடுப்பேன் என்று யாக்கோபு கர்த்தர்ல பொருத்தனை பண்ணி தசம பாகம் பண்ணிட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் பொருத்தனை பண்ணிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். யாக்கோபு கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணானோ அந்த பொருத்தனை அவன் நிறைவேற்றினான். மகளே மகனை கர்த்தனோடு இடைபடுவாராக. கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்தி தசம காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை ஆராதி. அவன் கீழ்ப்படிந்தான். 2வது ஜெபம் இருந்தது. 3வது பொருத்தனை தசமபாகம் இருந்துச்சு. நீ கர்த்தருக்கு நீ கொடுத்து நீ கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, வாசிக்கலாம். ஏன் தசமபாகம் கொடுக்கணும்? அவசியம் கொடுக்கணுமா? மாசானா 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுத்தா போதாதா? சொல்லுங்க, ஏன் தசமபாகம் கொடுக்கணும்? அது சீக்கிரட்டு நிறைய பேருக்கு விளங்கல. தசமபாகத்தோட ரகசியம் நிறைய பேருக்கு விளங்காததுனால கர்த்தரை கனம் பண்றது இல்லை. தசமபாகம் என்பது 10% அது தேவனை கனப்படுத்துவது. ஏன்னா 10% நான் கர்த்தர் கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன்? என் ஃபினான்ஸ், என்னுடைய வருமானத்தில் என் ஆண்டவர் பார்ட்னர் என்று சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் 10% கொடுக்கும்போது ஏதோ ஒரு பார்ட்டி கொடுக்கலாம், அது காணிக்க. ஆனா 10% கொடுக்கும்போது ஆண்டவரே இது எல்லாம் முதல் நீங்க தான் ஆண்டவரே. ஏலியாக்கு முதல் அடை கொடுத்தது போல கர்த்தரை அந்த முதற் பலன், அந்த முதற் பலன் என்ன தெரியுமா? கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்கு நான் கொடுத்து அவரை கனப்படுத்துறேன். ஆமே, அவரை கனம் பண்ணுவது. எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணுதல். தசமபாகம் என்பது கர்த்தரை கனம் பண்ணுதல். ஆமே, இது என்னோட பிரசங்க குறிப்பில் இல்லை, ஆனால் அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். யாக்கோபு வாழ்வில் தான் பிளஸிங் சீக்ரெட். நான் அவரை கனம் பண்ணுவேன் என்று அவன் சொல்வதில் ஆயத்தமா இருந்தான். எல்லாத்துக்கும் கணக்கு போடுவாங்க, ஆனா கர்த்தருக்கா அப்படி எடுத்து போட்டுருமா. நம்ம எல்லாரும் கணக்குல நம்ம நினைச்சுக்கிறோம், கணக்கு கர்த்தர் பார்க்கல நினைச்சுக்கிறோம். இல்ல, ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சிருந்தார். ஆமே, என் பிள்ளைகளே கர்த்தருக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமே, என் பிள்ளைகளே நீங்கள் உண்மையா கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்குறீங்க நினைச்சுக்கிறீங்க நான் கொடுக்குறதுனால சச்சு அப்படியே ஊழிக்காரையில் எடுத்துட்டாங்க. நீ கொடுக்கும்போது ஒன்று நல்லா கொடுக்கிறவர்கள் நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கொடுப்பது என்பது நம்ம ரொம்ப பால்குலேட் ஆகுதா? இங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. கொடுப்பது என்பது கர்த்தரை கனம் பண்ணுவது என்ற வெளிப்பாடு பெறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பது என்பது கர்த்தரை கனம் பண்ணுவது. நான் கர்த்தருக்கு சிறந்ததை கொடுத்து நான் கர்த்தரை ஆராதிப்பது. கொடுக்கறதுனாலே அது ஒரு ஆராதனை என்ன சொல்ல. கொடுக்கறதுனாலே சிரிக்கிறதும் ஒரு ஆராதனை தெரியுமா? தேவ சமூகத்துல சங்கீதக்காரர் சொல்ல, தேவ சமூகத்துல ஆனந்த பலி. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த. சில பேர் முறைக்கிறது இல்ல, தேவ சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்குது. என்னவா? ஆனந்த பலி, ஆண்டவர் வீட்டுல. அதே போல கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஒரு ஆராதனை. அது வர்ஷிப்பா பார்க்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் பாக்ஸ் கொடுத்த பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் பாக்கெட் மணி கொடுக்கும்போது அவங்களுக்கு 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறீங்களோ, அதை கொடுக்கும்போது பிள்ளைங்க கிட்ட, அம்மா உனக்கு 100 ரூபாய் நான் பாக்கெட் மணி கொடுக்குறேன், அதில் 10 ரூபாய் அது கர்த்தருக்கு கொடு, நீ கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவாரு என்று சொல்லி பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு அவங்க கர்த்தருக்கு கொடுப்பதை ஒரு ஆராதனை என்பதை நம்ம பழக்க வைக்கணும். நமக்குள்ள அந்த வெளிப்பாடு வரணும். அப்பதான் நம்ம பிள்ளைகளை அப்படி பயிற்சி வைக்க முடியும். கொடுப்பது ஆராதனை. சொல்லுங்க, கொடுப்பது என்பது, சத்தமா சொல்லுங்க, கொடுப்பது என்பது ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமே, நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஆராதனை. ஒருவேளை கொடுக்காது இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவருக்கு கொடுத்து அவரை கனம் பண்ணுங்க. வேத வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. அந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் ஆராதனையை பற்றி தளந்தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இந்த வருஷம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தாரு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும். என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகளை கொஞ்சம் அப்படியே தியானிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு வந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கடந்த வருஷங்கள்ல வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். Did you remember that?
ஈசாக்கை பத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. ஆதியாகமம் 22 கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஈசாக்கை பத்தியும் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். ரகபோத் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? கர்த்தர் ஆபிரகாம் பத்தியும் கொடுத்துட்டாரு, ஈசாக்கை பத்தியும் கொடுத்துட்டாரு. கர்த்தர் இந்த வருஷம் யாக்கோவை பத்தி கொடுத்துருக்காருன்னா ஒண்ணு நிச்சயம், முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் நிறைவாய் இருக்கிறத காண போகிறோம். ஆமே ஆமே. அந்த வார்த்தைகள் வாழ்வில் வந்து பழிப்பதை நாம் காண போகிறோம். ஆமே. அவர் வார்த்தைகள் நிறைவேற போகிறது. ஆமே. வாசிக்கலாம். ஏன் கர்த்தர் கொடுக்கணும்? அதனால என்ன பிளஸ்ஸிங் வருகிறது? இந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இஸ்ரவேலர் தங்கள் விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த முதல் அறுவடை வரும்போது முதல் அறுவடை என்ன பண்ணுவாங்களாம்? முதற்கனியை கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு கொடுத்து அந்த முதற்கனியை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுவார்களாம். சங்கீதக்காரன் நீதிமொழிகள் புஸ்தகம் சாலமோன் எழுதுறாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். மற்றெல்லாம் விற்றதுனால வந்த மணி வருதுல, அந்த மணியிலையும் கர்த்தரை கனம் பண்ணு. அறுவடை வருது பார்த்தீங்கன்னா, அறுவடையிலும் கர்த்தரை கனம் பண்ணும். பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை எல்லாம் சொல்ல, கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்றது. ஆமே. ஹல்லேலூயா. நமக்குள்ள அக்ரிமெண்ட் வரணும். என்னோட கர்த்தர் பேசுறாரு, நீங்க பேசணும். உங்களுடைய கணவனோட இல்லை உங்க மனைவியோட பேசி, கர்த்தர் எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியே நான் இந்த வருஷம் ஒப்பு கொடுக்குறேன். யாக்கோபு கீழ்ப்படிந்து நடந்தா நானும் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நிச்சயமா நம்ம குறைவில்லாம கர்த்தர் நடத்துவார். ஆமே. சொல்லணும். அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் போடும்படி கேட்கிறேன், ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்ப. Honor the Lord with your wealth, with the first fruits of all your crops. First fruit. கர்த்தரை கனம் பண்ணுங்க. முதல்ல என் ஆண்டவருக்கு, கர்த்தருக்குரியது, அதில் நான் கையை வைக்க மாட்டேன். ஆமே. அடுத்த வசனத்தை வாசிக்க. நெக்ஸ்ட் verse. Then your barns will be filled to overflowing. ஹலோ ஹலோ. எப்படிங்க அடுத்த வசனத்துல ஓவர்ஃப்ளோயிங் வருது? கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுவார். சிம்பிள். எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணு, கனம் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணு, கனம் பண்ணுவார். சத்தமா வாயை தந்த பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு அவர் முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தரை கனம் பண்ணு, அவர் கனம் பண்ணுவா. சொல்லுங்க, கனம் பண்ணு, கனம் பண்ணு, அவர் கனம் பண்ணுவார். Overflowing and your vats will brim over with new wine. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நிரம்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க வசனத்துல ஓவர்ஃப்ளோயிங், வாழைகள் திராட்சரசம் புரண்டோடும். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, புரண்டோடும். ஆமே. நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். பொருத்தனை, அந்த பொருத்தனை செஞ்சுட்டு கர்த்தருக்கு அதை நிறைவேற்றுங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்வேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்று. பொருத்தனைகளின் தேவன் அவர். நீ என்னெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞாபகம் வச்சிருக்கார். சில சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அதை செய்வேன் ஆண்டவர், எனக்கு குழந்தை பதத்தை செய்வேன் ஆண்டவர், அதை செய்வேன், இதை செய்வேன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை இங்க மறந்துருக்கலாம், ஆனா அவர் மறக்கவே இல்லை. பொருத்தனைகளை நினைவு கூறுகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, உன் பொருத்தனை செஞ்சா அந்த பொருத்தனைக்கு நிறைவேற்று. நிறைவேற்றாது உனக்கு பாவமாகும் என்று வேதம் சொல்கிறது. பொருத்தனை செஞ்சுட்டா அதை நிறைவேற்றுங்க. கர்த்தருக்கு செய்வேன்னு சொன்னதை நிறைவேற்றி முடிங்க. ஒரு ஆமென். சில சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கிய வேண்டாம், அந்த குழந்தைய நான் கர்த்தருக்கும் ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுக்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பெருசாகி இப்போ வளர்ந்து அவன் பெருசாகி வேலைக்கு போகும்போது யாரை கேட்டு நீ ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு? நீங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஊழியத்துக்கு போனா நான் எப்படி போறது? ஏன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ட, நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவனை கர்த்தர் பாதையில் நடத்தி வந்தாயா? அவன் என்ன வேணா கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவன் விருப்ப போல வாழ விட்டுட்டு, பிள்ளைய வாழ விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த, ஊழியத்துக்கு ஒப்புட்டா யாரை கேட்டு ஒப்பு கொடுத்துன்னு கேட்கிறான். நீ பாட்டு ஒப்பு கொடுத்துட்டு என்ன போ சொன்னா, போனா நீ போ, நான் ஏன் போனோம்? அப்படி கேட்ட வாலிபல் நான் சந்திச்சிருக்கிறேன். ஒன்லி சைல்டு.
அவங்க குடும்பம் அவங்க ஜபத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளை ஜபத்தில் இல்லவே இல்லை. சொல்லிவிட்டு வந்திருக்காரு, நீங்கள் 2 பேரும் போங்க ஊழியத்துக்கு, என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த பெற்றோர் கண்ணீரோடு அழுது அவருடைய குடிப்பழக்கம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். தேவன் ஜெபத்தை கேட்டார். அடுத்த சில வருஷங்களில் கர்த்தர் அவனை முழுமையாக மாற்றி இன்றைக்கு கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆமே, அல்லேலூயா. பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? பாக்கியம் ஆசீர்வாத நன்மை வர்றதுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன வேணா கேட்கறது, என்ன வேணா சொல்லிக்கிறது. ஆனால் அந்த வந்த பிறகு அதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல், அதை குறித்த சிந்தை இல்லாமல் வாழ்வது. எனக்கு அருமை தேவ ஜனமே, பொருத்தனை கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருத்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு வேளை மறந்துட்டேன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? அவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மறக்கவே மாட்டார். பொருத்தனை ஆண்டவர்கிட்ட செஞ்சிட்டிங்கன்னா அவர் மறக்கவே மாட்டார். நினைவு கூறுகிற கர்த்தர், அவர் நினைவு கூறுகிற கர்த்தர். இந்த பொருத்தனைகளை ஆண்டவருக்கு நிறைவேற்றணும், அவர் நிறைவேற்றணும். அவர் அதை அறிந்திருக்கிறார். அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக இந்த பொருத்தனைகளை செஞ்சதை நிறைவேற்றி முடிச்சிருங்க. அல்லது கர்த்தர்கிட்ட என்னென்ன செய்வோம் சொன்னீங்க அதை ரெகுலராக செய்யிச்சு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங். பொருத்தனைகளை நிறைவேற்றலைன்னா அந்த பிளஸ்ஸிங்கே முடிஞ்சு, சொல்ல விரும்பலை, சாபமாக ஆயிடும். அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துருக்கேன். பெற்றோர் ஓகே என் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான், பிள்ளை இல்லை, அவங்களுக்கு டாக்டர்ஸ் கவனிங்க, ஒரு டாக்டர் ஃபேமிலி, பயங்கரமான வெல்த், எதுக்குமே குறைவில்லை, கண்ணீர், குழந்தை இல்லை, கண்ணீர். தேவ சமூகத்தில் அழுது ஜபிக்கிறாங்க. பிள்ளை கொடுத்தா அவன் சாமுவேலை போல உங்களுக்கு வளருவான்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் அவங்க கண்ணீர் ஜபத்தை பார்த்து கர்த்தர் அவங்களுக்கு பிள்ளை கொடுத்துட்டாரு. பிள்ளைக்கு சாமுவேல் பேர் வச்சுட்டாங்க. கவனிங்க, எல்லா பிள்ளைய படிக்க வச்சு கர்த்தருக்குள்ள வளர்த்தாங்க. படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆயிட்டான். ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் கர்த்தர் அவங்களோட பேசுறார். அந்த வார்த்தைகள் கேட்டுட்டு அவங்க காதை அடைச்சிட்டு அமைதியாக போயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்கு போகிறார். அவங்க வீட்டில் அவங்க அந்த இயர் பிளஸிங்காக ஊழியக்காரர் ஒரு ப்ராஃபட் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஜபத்தை நிறுத்திட்டு கேட்குறார், வேர் இஸ் யுவர் சன்? நவ் ஹி இஸ் இன் US. அந்த ப்ராஃபட் ஜபத்தை நிறுத்திட்டு, உன் பிள்ளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவன் ஊழியம் செய்வான்னு சொன்னீங்களே, வேர் இஸ் யுவர் சன்? அவன் யூஎஸ்ல இருக்கான், அவன் ஊழியம் செய்வான், நான் ஒப்பு கொடுத்தீங்களா? நோ 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 நோ, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அவன் சொல்றது, அவன் யூஎஸ்ல இருக்கான், அவன் மனைவி டாக்டர், நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எப்படி ஊழியத்துக்கு வர முடியும்? இந்த ப்ராஃபட் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்க. எஸ், நாங்கள் ஜெபம் பண்ணதோம், அது ஒரு காலம். இப்போ அப்படிலாம் செய்ய முடியாது. அவன் செய்வானான்னு தெரியல. அந்த ப்ராஃபட் போன பிறகு அவங்க பேரண்ட் ஃபோன் பண்ணி, அப்பா உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆமாம் சொல்லியிருக்கிறீங்க மாமா, ஞாபகம் இருக்கு. எப்படிமாம்மா நான் இதெல்லாம் வட்டு வர முடியும்? எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மனைவி வேலை செஞ்சுருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் குடும்பம்லாம் செட்டில் ஆயிடுச்சம்மா, இதுக்கு மேலே எப்படிமா ஊழியத்துக்கு வர முடியும்? இல்லை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த உண்மை. நானும் உன்னை வர சொல்லி சொல்லலை, இன்னும் கண்டினியூ, உன்னுடைய கேரியரில் அப்படியே கண்டினியூ பண்ணு, ஒப்பு கொடுத்தோம். ஆனால் கர்த்தர் இந்த ப்ராஃபட் சொல்லிட்டு போனார். அவரை பேசிக்கிறாங்க. ஓகே, அந்த வயசான பாஸ்டர் ஏதோ 40 சொல்லிட்டாருன்னு நினச்சிட்டு மைண்ட் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கடந்து போனது. திடீர்னு வேலையில் முடிச்சு வந்து, டியூட்டி முடிச்சு வந்து படுத்தார். அவ்வளோதான், எழும்பவே இல்லை. பேரலிட்டிக் அட்டாக். என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. பெற்றோர் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் அது இது எல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லை. 2 வருஷம் போராடுறாங்க. அகெயின் இந்தியா வருகிறாங்க, வேலையெல்லாம் ராஜினாமா, ஒன்றும் பண்ண முடியல, வேலைக்கு போகல. இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வழியாக அந்த ப்ராஃபட் போகிறார். பார்த்துட்டாங்க, அமிச்சு அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டா சொல்கிறாங்க. வராரு. வந்துட்டு அப்போ அந்த ஊழியத்தை கேட்குறாங்க, என் மகனுக்காக ப்ரேயர் பண்ண முடியுமா?
அவர் போய் பார்க்கிறார். இப்போ சாம் எங்க இருக்கிறார்? இப்ப சாம் எங்க இருக்கிறார்? ஊழியர் கூப்பிடுறாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணதுக்கு அவர் ஜெபிக்க வராரு. அந்த ஊழியத்தை வந்து அங்க ஜெபிக்க சொல்றாரு. ஜெபிக்கிறதுக்கு அந்த மகனுக்காக சாம்காக ஜெபிக்க அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிற ஆண்டவரே சுகமாக்குன்னு ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஸ்டாப். அந்த இடத்த விட்டு கெட் அவுட்ன்றார் ஆண்டவர். ஜெபத்தை நிறுத்தி அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போறாரு. பிடிச்சி ஊழியக்காரரை பார்த்து நிறுத்தி கேட்கறாங்க, ஏன் ஜெபத்தை நிறுத்திட்டு போறீங்க? காணிக்கை கொடுக்குறேன், உன் காணிக்கை நீயே வச்சுக்க, கர்த்தர் என்னை விட்டு போக சொல்லிட்டாரு. ஏன் கேட்கிறார்? கர்த்தர் சொல்றாரு, பொருத்தனை சொல்லிட்டேன், அந்த பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்று, ஒப்பு கொடுங்க குடும்பமா, அப்பதான் நடக்கும் சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் கடந்து போக ஆரம்பிச்சார். உடனே அந்த ஊழியக்காரை பிடிச்சி அவன் கேட்டை சாத்திட்டு, முழு குடும்பமா என் மகனை குணமாக்குங்க, என் மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அந்த மகனை கண்ணீரில் அழுது, பேச்சு வரல, ஒப்பு கொடுக்குறான், குடும்பம் ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் இந்த ப்ராஃபட் அப்போ அங்கே அழுதுட்டு இருக்காங்க, அவர் அங்கேயே இருக்கிறார். அழுது ஒப்பு கொடுக்குறாங்க. என்னோட வார்த்தை மறுபடியும் உண்டாகிறது. போயிட்டு இயேசு நாமத்தினால இந்த மகனுக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, குடும்பமா இவங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க, அந்த புறத்தை நிறைவேற்றுறாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் முடிச்சு 5வது நிமிஷம் அவர் வெளியே வந்து டீ குடிக்கிறார். டீ குடிச்சிட்டாரு. டீ குடிச்சிட்டே இருக்கிறாரு. படுத்திருந்த மகன் எழும்பி வெளியே வந்துட்டான். கேட்கும்போது பயமா இருக்குல்ல? அதான் உண்மை. அந்த கீழ்ப்படிதல் வரும்போது பிளஸ்ஸிங் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை அப்படியே எழும்பி வருகிறான். அவங்க நம்ப முடியல, அப்படியே கை கால் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் அவங்களோட பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு கர்த்தரோட ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டியா, அது நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அவர் வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர் அவர். ஆமென். யாக்கோபு பொருத்தனை பண்றான். நீர் எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் கொடுத்து எல்லாம் செய்வீரனால் நீ நிறுத்தின அந்த கல்லு தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி யாக்கோபு ஜெபிக்கிறான். இந்த பொருத்தனை சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவன் தசமபாகம் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லிட்டான். தசமபாகம் அவன் கர்த்தர் கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருந்தான். கர்த்தர் இந்த யாக்கோபு பிளஸ் பண்ணார். மகளே, உன் கர்த்தர் என் கனம் பண்ணு. இது ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். மலாக்கி chapter 3 verses 8 and 9. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு அவங்க மிஷினரி டாக்டர் அந்த வார்த்தைகளை சொல்லி அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு மிஷினரி டாக்டரா வட மாநிலத்தில் வயசாயிடுச்சு வந்துட்டாங்க. கர்த்தரோட ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். என்ன கருமை தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு காணிக்கு தசமபாகலாம் பண்டசாலை கொண்டு வாருங்க. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பொழுது. எப்பொழுது? நீங்கள் கர்த்தருக்கு கொண்டு வரும்போது. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை, சத்தமா சொல்லுங்க, சோதித்து பாருங்க. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை சோதித்து பார்க்காதீருங்கன்னு சொல்லுது. ஆனா வேதத்துல இந்த இடத்துல மட்டும்தான் என்ன வசனம் சொல்லப்படுறது? என்னை சோதித்து பார், நான் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறேனோ இல்லையோ என்பதை இதனால் என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சேலஞ்சு பண்றார். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? சேலஞ்சு பண்றார். என்ன சோதித்து பார். கர்த்தரே ஒரு சவால் விட்டு சொல்றார். கர்த்தரை கனம் பண்ணுகிற வருஷமா இது இருக்கட்டும். ஆமென். இருக்கிறத எல்லாரும் கண்களை மூடி நான் இந்த 3 காரியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுப்பி இருக்கலாமா? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். 3வது, நான் பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றுவேன்.
கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்து கர்த்தரை நான் ஆராதிப்பேன். கர்த்தர் கொடுக்குற அந்த ஆராதனை, த்ரூ மை கிவிங், த்ரூ மை பிரைஸ், நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். சத்தியத்தின் வெளிச்சத்தில் நம்ம வாழ அர்ப்பணிக்கலாமா? யாக்கோபு கர்த்தர் வாக்கு பண்ணாரு. இந்த வருஷம் கர்த்தர் நான் வாக்கு பண்ணியிருக்கார். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற மகளே மகனே, கர்த்தர் உன்னோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னை கைவிடுவதில்லை. ஏ கதாபா ஓலா பஹாதாராபா, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தை நீ மறந்துட்டியா? கர்த்தர் இந்த வேலையில் உனக்கு நினைப்பூட்டுகிறார். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாத கர்த்தர் அவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தர் நன்றிகளை செலுத்தலாமா? ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்து வாயில திறந்து ஜெபம் பண்ணு மகளே. கர்த்தர் உன்னோடு பேசட்டும், கர்த்தர் உன்னோடு இடைப்படட்டும். ஏ லாபா ராபா தாபா ராபா ஷாலா ராபா 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 ஏனாரா ஹஸ்ஸராதரா ராபா ராபா. கர்த்தர் உன்னோடு இடை வருவாராக. அவர் வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய வசனங்கள் உங்களோட பலமாய் இடைப்படுவதாக. கந்தரா பாடா ராபா டாபா ரோ ஹோரோபா ஷாராபா தாராபா தாரா ஹஸ்ஸர் ஜலா லாராமா ஏ லாரா பதா ராபா தாரா படா ராபா. நன்றி அப்பா. வாய்களை தர எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கலாமா? இந்த வருஷம் ஆண்டவரே, இந்த வருஷம் உங்களை நான் ப்ளீஸ் பண்ணுவேன் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானபடி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை கனப்படுத்துவேன் ஆண்டவரே, கனம் பண்ணுகிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? என்ன ஆண்டவரே, என்னை கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உங்களை கனம் பண்ணுவேன், உங்களை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவரே. என் வாழ்வில் அந்த கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்வேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு கீழ்ப்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏ லாபா ஹா தாராபா, என்னை கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறேன். தினந்தோறும் ஜெபம் பண்ணுவான், தினந்தோறும் உங்களோட பேசுவாண்டவரே. என் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்துவேன். அவங்க கர்த்தருடைய வசனத்தை போதிக்கப்படும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையில் போதிக்கப்படும்படியாக நான் எந்த தியாகமும் செய்வதற்கு ஆயத்தமாயிருப்பேன். ஓ லாபா தாராபா, அவர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் கிறிஸ்துவை கொடுப்பேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையில வசனத்துல வளருவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்த காட்டிலும் பணம் முக்கியம் இல்லை, இந்த உலகத்தில் எந்த காரியம் முக்கியம் இல்லை. என் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துவேன். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு நான் அவர்களை பழக்குவிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படி போதிக்கப்பட்டபடியால், யாக்கோபு அப்படி நடத்தப்பட்டபடியால் அவன் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஏசாவினுடைய வாழ்வோ அந்தோ பரிதாபம். அவன் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனான். வேதம் சொல்கிறது, அவன் கண்ணீரோட கவலைப்பட்டு தேடியும் அவன் ஆசீர்வாதத்தை காணாம போனான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு அர்ப்பணி மகனே அர்ப்பணி. உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள் நடத்தப்பட இன்றைக்கு இந்த வருஷத்துல ஒப்பு கொடு பார்க்கலாம். என் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தில் வாரம் வந்து அவங்க வசனத்தால் போஷிக்கப்படணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரணும் ஆண்டவரே. அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். அதுக்கு நான் உட்காரத்தோடு அவர்களுக்கு தினந்தோறும் வசனத்தை போதிப்பேன். என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் நான் போதிப்பேன். கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு போதிப்பேன். இதுக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா? என் பிள்ளைகளுக்கு நான் பழக்க வைப்பேன். கர்த்தரை கனம் பண்ணுவதை அவர்களுக்கு பழக்க வைப்பேன். அவர்களை கர்த்தருக்குள் வளர்ப்பேன், கர்த்தருக்குள் வளர்த்தெடுப்பேன். ஓ தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை நான் எழுப்புவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார். ஓ அவர் எதையும் மறக்கல மகளே, அவர் எதையும் மறக்கல. உன்னை நினைத்திருக்கிறார். ஒருவேளை வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகள் தடைப்பட்டு இருக்குதா யோசிச்சுப்பா. நீ எந்த காரியத்தில் தவறி இருக்கிறா, இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறா. பொருத்தனை நிறைவேற்று. ஓ பொருத்தனை கர்த்தருக்கு பண்ணாத பொருத்தனை நிறைவேற்று. இல்லாவிட்டால் உனக்கு பாவமாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரே, நான் நிறைவேற்றி முடிக்கிற கிருபை என்னை கட்டளையிடுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்தி, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் இப்பொழுதே தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக நன்மை, தெய்வீக கிருபை, தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும்.
எல்லாரையும் bless பண்ணுங்கப்பா. இந்த வருஷம் ஜனங்களை ஆண்டவரே நன்மையினால கிருபையினால போஷித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த வார்த்தைகள் உங்க வாழ்வில் நிறைவாய் இருக்கட்டும். கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், மகிமையால முடிசூட்டும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ அனுக்கிரகம் ஒவ்வொரு மேல நிறைவாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜெப வேலையில் அப்படி